ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான கான்டி ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்னைக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாய் பொடிக்கு பதிலாக நான் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃப் லெமன் எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சிம்பிளான 4 பொருள் தான் தேவை. உப்பு, மிளகு பவுடர், லெமனு, கார்லிக்கு. இந்த 4 பவுடர் தான் தேவைப்படுது. நான் பூண்டை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த எல்லா பொருட்களும் மீனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கலாம். எல்லா மீன்லேயும் நல்லா தடவுனதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம நல்லா ஊற விட்டுலாம். அப்போ தான் இந்த பெப்பர் பவுடர், உப்புலாம் நல்லா மீனில் ஏறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அதே நார்மலாக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு தோசைக்கல்லில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்து எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா மீனை நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.